My dear children, நம்ம இந்த வீடியோல டேட்டா டைப் மாடிஃபைஸ் பத்தி பார்க்க போறோம். மாடிஃபைனா தெரியும், நம்ம தேவைக்கு ஏத்தது மாதிரி ஆல்ரெடி இருக்கிறத மாத்துறது, அதாவது சேஞ்ச் பண்றதா மாடிஃபை பண்றதுன்னு சொல்லுவோம். இங்க நம்ம எதுக்காக இந்த மாடிஃபைஸ் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டேட்டா ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேட்டா கம்பல்சரியா மெயின் மெமரியில அகாமடேட் பண்ணி ஆகணும். இங்க நம்ம C++ கம்பைலர் தான் நம்ம ஹேண்டில் பண்ற ஒவ்வொரு டேட்டாவுக்கும் தேவையான மெமரி ஸ்பேஸை மெயின் மெமரியில் அந்த டேட்டா டைப்புக்கு ஏற்றது மாதிரி அலோகேட் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் இருக்கு. கேரக்டர், இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், வாய்டு. இப்போ இங்கே கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 பைட் அலோகேட் பண்ணும். இப்போ இன்டீஜருக்கு 2 பைட்ஸ் அலோகேட் பண்ணும். இப்போ ஃப்ளோட்டுக்கு 4 பைட்ஸ் அலோகேட் பண்ணும். டபுளுக்கு பார்த்தீங்கன்னா 8 பைட்ஸ் அலோகேட் பண்ணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துட்டோம். இப்போ வாய்டுக்கு எந்த பிட்ஸுமே அலோகேட் பண்ணாது. வாய்ட் டசன்ட் டேக் எனி பிட்ஸ். வாய்டுனாலே நல், எம்டி. அதனால தான் இந்த வாய்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண மாட்டோம். இப்போ இங்க என்ன ப்ராப்ளம்னா, நம்ம கொடுக்குற டேட்டா இந்த மெமரி ஸ்பேஸ்ல பத்தாம போகலாம். இப்போ இன்டீஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இங்க 2 பைட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு லாங் இன்டீஜர், ஒரு பெரிய இன்டீஜர் கொடுக்குறீங்கன்னா இந்த 2 பைட்ஸ் நமக்கு பத்தாது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதிகம் ஆக்கிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாடிஃபயர்ஸை யூஸ் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்றது மாதிரி இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாடிஃபயர்ஸ் தான் நம்ம குவாலிஃபயர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாய்டு டேட்டா டைப் வந்து எந்த பிட்ஸுமே எடுத்துக்காது. வாய்டு டசன்ட் டேக் எனி பிட்ஸ். அதில் இந்த வாய்டுக்கு நம்ம இந்த மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ரிமைனிங் 4 ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ், கேரக்டர், இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், இந்த 4க்குமே நம்ம மாடிஃபயர்ஸை யூஸ் பண்ணி இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். லெட்ஸ் see here டேட்டா டைப் மாடிஃபயர்ஸ். இது வந்து எக்ஸாமுக்கு கேட்குற வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் மாடிஃபயர்ஸ் ஆர் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாடிஃபயர்ஸ்? Modifiers are used to modify the storing capacity of a fundamental data type except void type. The void type தவிர remaining 4 fundamental data types, integer, float, character, double, இந்த 4 fundamental data types ஓட storage capacity expand இல்லைனா reduce பண்றதுக்காக நம்ம இந்த modifiers யூஸ் பண்றோம். Next இங்க ஒரு simple example கொடுத்திருக்காங்க. For example, int data type can store only 2 bytes of data. Integer data type யூஸ் பண்ணி just 2 bytes of data தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். In reality, some integer data may have more length and may need more space in memory. But reality என்னன்னா, some integer data எடுத்துக்கிட்டீங்கன்னா more length-ஆ இருக்கும், more long-ஆ இருக்கும், long integer-ஆ இருக்கும். So இந்த மாதிரி situationல நமக்கு மெமரியில் more space தேவைப்படுது. So in this situation, we should modify the memory space to accommodate large integer values. இந்த மாதிரி situationல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த memory space-ஐ வந்து மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு. எதுக்காக? டு அகாமடேட் திஸ் லார்ஜ் இன்டிஜர் வேல்யூஸ். இந்த பெரிய இன்டிஜர் வேல்யூவை அகாமடேட் பண்ணுறதுக்கு நம்ம மெமரி ஸ்பேஸை வந்து மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு. இதுக்காக தான் இந்த மாடிஃபயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். மாடிஃபயர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் குவாலிஃபயர்ஸ். இந்த மாடிஃபயர்ஸ் தான் நம்ம குவாலிஃபயர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 4 மாடிஃபயர்ஸ் இருக்கு. தே ஆர் சைன்ட், அன்சைன்ட், லாங், ஷார்ட். இது 4மே 4 கீவேர்ட்ஸ். So in the 4 different types of modifiers பத்தி பார்க்கலாம். These 4 modifiers can be used with any fundamental data type except void. இந்த 4 modifiers நம்ம இந்த void தவிர remaining 4 fundamental data typesல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The following table shows the memory allocation for each data type with and without modifiers. இன்டிஜர் டைப்போடைய மாடிஃபயர்ஸ் பத்தி பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் இன்டிஜர் டைப்போடைய மாடிஃபயர்ஸ். ஷார்ட், அன்சைன்டு ஷார்ட், சைன்டு ஷார்ட். அடுத்தது ஸ்பேஸ் இன் மெமரி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த டேட்டா டைப்பை பொறுத்து மெயின் மெமரியில் எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும், அதான் இன் டர்ம்ஸ் ஆஃப் பைட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் பிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த மெமரி ஸ்பேஸை பொறுத்து எவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதான் இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட். இங்க ஷார்ட் இன்ட நம்ம ஷார்ட்னு எழுதுவோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம 2 பைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 பைட் இஸ் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். ஸோ 2 பைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 பிட்ஸ் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, இந்த பிட்ஸை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம்.
இப்போ இங்கே 16 பிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா -2 to the power 16 minus 1 to plus 2 to the power 16 minus 1 minus 1. அதான் இந்த minus 32,768 to plus 32,767. அடுத்தது unsigned short. இப்போ இங்க பாத்தீங்கன்னா an integer number without minus sign. unsignedனாலே sign எதுவும் இல்லாம. So minus sign இல்லாம அப்படின்னா plus பாசிட்டிவா தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம 2 bytes யூஸ் பண்ணிக்கலாம். 2 bytes is equal to 16 bits. இப்போ இங்க எல்லாமே பாசிட்டிவ். ஸோ இங்க மைனஸோட சேர்ந்து இங்க வரும். ஸோ அதான் 0 to 65,535. இங்க நெகட்டிவ்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் சைன்டு ஷார்ட் an integer number with minus sign. இங்க நம்ம மைனஸ் சைன் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சைன்டு ஷார்ட். இங்க 2 bytes. ஆக்சுவலா 2 bytes is equal to 16 bits. 32 bits கிடையாது, 16 bits. ஸோ இதோட ரேஞ்ச் -32,768 to plus 32,767. இங்க பாத்தீங்கன்னா போத் ஷார்ட் அண்ட் சைன்டு ஷார்ட் ரெண்டுமே சிமிலரா இருக்கும். ரெண்டோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸும் சேமா இருக்கும். பட் அன்சைன்டு 2 bytes தான், பட் இதோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதான் இங்க போத் சைன்டு ஷார்ட் அண்ட் ஷார்ட் ரெண்டுமே சேமா இருக்கும் ஆர் சிமிலர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்டீஜர் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா an integer may or may not be signed. இங்க சைன் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். இங்க 2 bytes. 2 bytes is equal to 16 bits நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேஞ்சும் -32,768 to plus 32,767. அடுத்தது அன்சைன்ட் இன்ட். அன்சைன்னாலே நமக்கு இங்கே சைன் மைனஸ் சைன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்வியஸாக நம்மளோட நம்பர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். தென் an integer without any sign அப்படின்னா மைனஸ் சிம்பிள் இருக்காது. இங்கே நம்ம 2 bytes யூஸ் பண்ணிக்கலாம். 2 bytesனா 16 bits. ஸோ இங்கே அந்த நெகட்டிவோட இந்த ரெண்டு டோட்டலும் இங்கே வரும் 0 to 65,535. அடுத்தது சைன்ட் இன்ட் an integer with sign. இங்க வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ 2 bytes 16 bits. இங்க ரேஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி -32,768 to plus 32,767. இங்க பாத்தீங்கன்னா இந்த சைன்டு இன்டிஜர் அப்புறமா நம்ம ப்ரீவியஸா பார்த்த இன்ட் சைன்டு ஷார்ட் இந்த நாலுமே சேமா இருக்கும். அடுத்தது லாங் பார்க்கலாம். இங்க லாங்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்டிஜரை விட டபுள் த ஸ்பேஸ் இங்க யூஸ் பண்ணுவோம். இங்க 2 bytesனா இங்க 4 bytes யூஸ் பண்ணுவோம். அதான் லாங் இஸ் ஷார்ட் நேம் ஃபார் லாங் இன்ட். இந்த லாங் இன்ட் தான் ஷார்ட்டா லாங்னு எழுதுவோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம 4 bytes யூஸ் பண்ணிக்கலாம். 4 bytes is equal to 32 bits. இப்போ இதோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ரொம்ப ட்ரெமெண்டஸ் growth-ஆ இருக்கும். ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து டபுள் கிடையாது, அதை விட அதிகம், ரொம்ப அதிகமா இருக்கும் இங்க ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். அடுத்தது அன்சைன்டு லாங். இங்க வந்து சைன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்வியஸா இது வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். a double spaced integer without any sign. எந்த சைனும் இருக்காது. நீ 4 bytes. 4 bytes is equal to 32 bits. இங்க ரெண்டோட டோட்டல் இங்க வரும். இங்க வந்து நெகட்டிவ் இருக்காது, எல்லாமே பாசிட்டிவ். 0 to this much of values. நெக்ஸ்ட் சைன்டு லாங். a double spaced integer with sign. இங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் இருக்கும். இங்க 4 bytes. 4 bytes is equal to 32 bits. இங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா லாங் சைன்டு லாங் ரெண்டுமே சேமா இருக்கும். Next, the above table clearly shows that an integer type accepts only 2 bytes of data, whereas a long int accepts data that is double the size, that is 4 bytes of data. நம்ம previous table பார்த்தோம். நம்ம integerல பாத்தீங்கன்னா 2 bytes நம்ம யூஸ் பண்றோம். அதே இது longல பாத்தீங்கன்னா double the space நம்ம யூஸ் பண்றோம். இங்க 4 bytes யூஸ் பண்றோம். அதான் இங்க சொல்லிருக்காங்க. So we can store more digits in a long int. Long intல நம்ம இன்னும் more digits வந்து ஸ்டோர் பண்ணலாம். Long is a modifier and int is a fundamental data type. இங்க long வந்து நம்மளுடைய modifier, int வந்து fundamental data type. அடுத்தது character type பத்தி பார்க்கலாம். Memory allocation for char data types. First char char signed ASCII character. இங்க வந்து 1 byte is equal to 8 bits. இங்க range of values -128 to plus 127. அடுத்தது unsigned char. unsignedனால இங்க sign இருக்காது. So ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா இருக்கும். ASCII character without sign. So 1 byte is equal to 8 bits. இங்க 0 to 255. இங்க நெகட்டிவ் வராது. அடுத்து signed char. இங்க வந்து நெகட்டிவ் சைன் இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். ASCII character with sign. 1 byte is equal to 8 bits. இங்க -128 to 127 தான் range of values. இங்க பாத்தீங்கன்னா signed charரும் சேமா இருக்கும். unsigned charரோட range of value மட்டும் சேஞ்ச் ஆகும். memory allocation for floating point data types. floating நாலே தெரியும் with decimal point. இங்க வந்து decimal point அதான்
fractional வேல்யூன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் float, signed fractional value. இங்க பாத்தீங்கன்னா நம்ம 4 bytes யூஸ் பண்ணிக்கலாம். 4 bytes is equal to 32 bits. இந்த பிட்ஸை பொறுத்து இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 10 to the power minus 38, இங்க 10 to the power plus 38. இங்க தான் சேஞ்ச் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் டபுள். டபுள்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டை விட டபுள் த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சைன்ட் மோர் ப்ரிசிஷன் ஃபிராக்ஷனல் வேல்யூ. இங்க 8 bytes, இங்க 4 bytesனா இங்க டபுள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 bytes. So 8 bytes is equal to 64 bits. 8 8s are 64. 64 bits யூஸ் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா. அடுத்தது லாங் டபுள். இங்க பாத்தீங்கன்னா இன்னும் டபுளை விட இன்னும் அதிகமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சைன்ட் மோர் ப்ரிசிஷன் ஃபிராக்ஷனல் வேல்யூ. வந்து 10 bytes நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 10 bytes is equal to 80 bits நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி இதோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இன்னும் அதிகமா இருக்கும். Very very important point, memory allocation is subjected to vary based on the type of compiler that is being used. இப்போ இந்த memory allocation நம்ம யூஸ் பண்ற கம்பைலர் பொறுத்தும் வேரி ஆகும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டர்போ C++ கம்பைலரோட memory allocation. இப்போ நம்ம ப்ரோக்ராம் போடுறது எல்லாமே டேவ் C++ல. ஸோ இந்த டேவ் C++ல பார்த்தீங்கன்னா இந்த இன்ட் லாங் டபுளுக்கெல்லாம் மோர் மெமரி ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Then here the given values are as per the turbo C++ compiler. Dev C++ provides some more space to int and long double types. Following table shows the difference between turbo C++ and Dev C++ allocation of memory. Next இங்க பாத்தீங்கன்னா இந்த turbo C++க்கும் Dev C++க்கும் உள்ள memory allocation table கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா int, unsigned int, signed int இந்த மூணுக்குமே டர்போ C++ஸை விட நம்ம டேவ் C++ல டபுள் த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க டர்போ C++ல 2 bytesனா டேவ் C++ல நம்ம 4 bytes யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாங் டபுள்ல பாத்தீங்கன்னா டர்போ C++ல நம்ம 10 bytes யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைம்ல டேவ் C++ல நம்ம 12 bytes யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எல்லா டேட்டா டைப்புக்குமே சேமா தான் இருக்கும். இங்க ஷார்ட், அன்சைன்டு ஷார்ட், சைன்டு ஷார்ட் இந்த மூணுக்குமே டர்போ C++ as well as டேவ் C++ ரெண்டுலையுமே நம்ம 2 bytes தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த லாங், அன்சைன்டு லாங், சைன்டு லாங் இந்த மூணுக்குமே நம்ம 4 bytes யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கேர், அன்சைன்டு கேர், சைன்டு கேர் இந்த மூணுக்குமே 1 byte நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃப்ளோட்டுக்கு டர்போ C++ல நம்ம 4 bytes யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் டேவ் C++லயும் 4 bytes யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த டபுள்ல பாத்தீங்கன்னா டர்போ C++ல நம்ம 8 bytes யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் டேவ் C++லயும் 8 bytes நம்ம யூஸ் பண்றோம். My dear children, நம்ம இந்த வீடியோல டேட்டா டைப் மாடிஃபையர்ஸ் பத்தி பார்த்தோம். இங்க 4 மாடிஃபையர்ஸ் இருக்கு, சைன்ட், அன்சைன்ட், லாங், ஷார்ட். அப்புறமா ஒவ்வொரு மாடிஃபையர்ஸை பொறுத்து மெமரியில் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் நம்ம அலோகேட் பண்றது, அதோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.